இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடப்படி பரிகாரம் செய்வதால் பலன் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு மாத்திரமில்ல, நம்மில் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஜோதிடம் என்பது பரிகாரத்தை பற்றி பேசவே இல்லை என்பதுதான் நிஜம். அஸ்ட்ராலஜி நெவர் ப்ரிடிக்ட்ஸ் பரிகாரம். இதை நன்றாக நாம் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். ஜோதிடம் என்பது ஒரு ஒளி அறிவியல். இது இந்தந்த பலன்கள் இந்தந்த நேரத்திலே நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுமே தவிர, பரிகாரத்தை பற்றி ஜோதிடம் என்பது பேசவே பேசாது. அதே நேரத்திலே பரிகாரம் செய்தால் பலன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த பரிகாரம் என்பது மதம் சார்ந்த நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரம் என்பது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய தெய்வம், அதாவது மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது மதம் சார்ந்த நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. ஆக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு செவ்வாயினுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் சரியா இல்லை, ஒரு ராகு கேத்துவனுடைய பிளேஸ்மெண்ட் சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காக அதனால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் என்பது சொல்லுமே தவிர, அதற்குரிய பரிகாரம் இதுதான் என்பதை ஜோதிடம் சொல்லாது. பரிகாரத்தை சொல்வது எது தெரியுமா? நம்முடைய தர்மம் தான். நாம் எந்த மதத்தினை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த மதத்தினுடைய அடிப்படையிலே, அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் அந்த பரிகாரம் என்பது சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஒரு ராகு கேது தோஷம் நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோவிலில் போய் நீங்கள் ஒரு அரச மரத்துக்கு கீழே நாகங்கிறது இருக்கும், அதுக்கு டெய்லி போய் பால் அபிஷேகம் பண்ணுங்கோ, அல்லது ஒரு ராகு காலத்தில் போய் ஒரு பூஜையை பண்ணுங்கோ, பிரதட்சணம் பண்ணி வாங்கோ, சரியா போயிடும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இது ஹிந்துஸா இருக்கிறவாளுக்கு சொல்ல முடியும். அதே நேரத்திலே அதே ராகு கேத்து தோஷம் என்பது ஒரு கிறிஸ்துவ சகோதரர்களுக்கோ அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கோ இருந்தால் அவர்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்ல முடியுமா? ஆக பரிகாரம் என்பது மதம் சார்ந்த நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்ன சொல்லும்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்புங்கிறது இருந்தா அதற்குரிய பிரச்சனை என்பது இப்படி இருக்கும் என்பதை மட்டும்தான் சொல்லும். பரிகாரம் சொல்ல வேண்டியது யாருன்னு சொன்னா, அந்த வேதத்தினை முழுமையாக கற்று, நம்முடைய தர்மசாஸ்திர நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, நம்முடைய ரிஷிகள்லாம் இது போன்ற பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லியிருப்பா இல்லையா, அதைத்தான் முன்வைக்க வேண்டும். அதனை எவர் படித்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே போய், எனக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கேட்டு நீங்க பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் என்பது கிடைக்கும். இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாமே. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் ஏதோ ஒரு சனி கேத்துங்கிறத சேர்க்கைங்கிறது இருக்கு, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது இருக்கு அப்படின்னு வரும்பொழுது, இவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது தடைபடுகிறது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை மட்டும்தான் அஸ்ட்ராலஜரால சொல்ல முடியும். புத்திரபாகியம் தடைபடுகிறதுங்கிறது ஒரு பிரச்சனைன்னே வச்சுப்போமே. இந்த ரிசல்ட் அஸ்ட்ராலஜர்லேருந்து தெரிஞ்சுண்டு இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத அந்த வேதம் கற்ற அந்த பண்டிதர்களிடம் சென்று கேட்க வேண்டியது. அவர்கள் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி கட்டத்தில் தோஷம் இருக்குங்கிறதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது என்ன, இவர்களுக்கு குழந்தை பிறப்பதிலே தடை உண்டாகும், அல்லது குழந்தை பிறந்தால் கூட அது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்குமா என்பது சந்தேகமாக இருக்கும், அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸுங்கிறது உண்டாகுங்கிற இந்த பலனை போய் இந்த மாதிரி ஜோசியர் சொல்லியிருக்கார், இதற்கான தீர்வு என்னங்கிறத அந்த பண்டிதரிடம் சென்று கேட்க வேண்டியது. அந்த பண்டிதர் என்ன பண்ணுவார்னு பார்த்தோம்னா, அந்த தர்மசாஸ்திர நூல்கள்லாம் இருக்கும், அதாவது நிறைய அந்த பரிகார சாந்தியை பற்றி பேசக்கூடிய நூல்கள் நிறைய உண்டு. சாந்தி குசுமாகரம் சொல்லுவா, சாந்தி ரத்னாகரம் சொல்லுவா. அந்த நூல்களை புரட்டி பார்த்து அதில் ஒரு புத்திரதோஷ சாந்திங்கிறது என்ன கொடுத்துருக்கா, நீங்க ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டி ஒரு சந்தான கோபால ஹோமம் பண்ணுங்கோ, அல்லது சந்தான லக்ஷ்மி ஹோமம் பண்ணுங்கோ, அல்லது சந்தான கணபதி ஹோமம் பண்ணுங்கோங்கிற மாதிரி அவர்கள் நிறைய தீர்வினை சொல்வார்கள். இல்லை அதனுடைய வீரியத்தை பார்த்துவிட்டு அஸ்ட்ராலஜர் கொஞ்சம் லேசாதான் அது தோஷமா இருக்கு, இது ஒரு பிரதட்சணம் பண்ணாலே போருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்னா, இவர்களும் அதற்குரிய தீர்வாக என்ன சொல்வார்னு கேட்டா, ஒரு அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணுங்கோ, ஒரு அரசமரத்தை பிரதட்சணம் பண்ணுங்கோ, அல்லது ஒரு நாக
பிரதிஷ்டை செய்து அதற்குரிய பூஜைகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சாந்தி குசுமாகரம் மற்றும் சாந்தி ரத்னாகரம் முதலான அந்த புத்தகங்களை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோன்ற பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக பலிக்கும். இங்க திரும்ப நம்ம அதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இது ஜோதிடப்படி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜோதிடர்கள் என்பவர்கள் லேப் டெக்னீஷியன் மாதிரி. அவங்க இப்போ லேப் டெக்னீஷியன் என்ன பண்ணுறாங்க? பிளட்டை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி இன்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இன்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்றா இல்லையா? இந்த ரிசல்ட்டை கொடுப்பது தான் ஜோதிடர்களுடைய பணி. அதே நேரத்திலே அங்கே பரிகாரம் சொல்பவர் என்பவர் மருத்துவராக இருக்க வேண்டும். அவர் டாக்டர் மாதிரி இருக்கணும். அவர் என்ன பண்ணணும் சொன்னால், இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது நம்முடைய அந்த மதம் சார்ந்த நம்முடைய வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதுபோல் பரிகாரம் சொல்லி அந்த பரிகாரத்தை மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு அஸ்ட்ராலஜரால் கண்டிப்பாக சொல்லிட முடியும், இவர்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இவர்களுக்கு நிச்சயமாக தத்து புத்திர யோகம்தான் இருக்கிறது அப்படிங்கிறத அடித்து சொல்லிட்டார்னா இவர்கள் நேரடியாக குழந்தையை தத்தெடுத்து கொள்ள வேண்டியது. ஆனால் அவர்கள் அங்கே பரிகாரம் செய்வதன் மூலமாக என்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு பார்த்தா, ஒரு நல்ல குழந்தை இவர்களுக்கு தத்து புத்திரனாக சேர்வான். ஒரு நல்ல குணத்தை உடைய நல்ல குணாம்சம் பொருந்திய ஒரு குழந்தையானது இவர்களிடத்திலே தத்து புத்திரனாக சேர்வான் என்பதுதான் அவர்கள் செய்த பரிகாரத்திற்கான பலனாக இருக்கும். ஆக பரிகாரத்தை எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. இது ஜோதிடப்படி என்கின்ற வார்த்தையை அடிச்சுட்டு பரிகாரம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜோதிடப்படி பரிகாரம் என்பது கிடையாது. நம்முடைய பிரச்சனைக்கான பரிகாரம் என்ன என்பதை நம்முடைய மதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது, நம்முடைய தர்மசாஸ்திர நூல்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதன் மூலமாக நாம் செயல்படும் பொழுது பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக பலிக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.